ஹை ஐஸ் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். கடந்த 2 நாட்களாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஒரு சில பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. ஓகே ஐஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான ட்ரேடு எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது 30 மினிட்ஸ் சார்ட்டில் ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டலை ஏற்கனவே நான் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங், அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் க்ளோசிங் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுனில் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் இல்லையே மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடு மூமெண்டம் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே எந்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுமே நமக்கு கிடைக்கல. அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், அதாவது 24,896 இருக்குல்ல, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஏதாவது ரிவர்சல் ஆகுமா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொன்னது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக வந்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதன்படி கூட வந்துட்டு இங்கே ரிவர்சல் ஆகலை. பட் வந்துட்டு கொஞ்சம் தூரம் மார்க்கெட் வந்துட்டு மேலே, அதாவது 24,896 அப்படிங்கிறது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு ஹை போனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24,948, அதாவது வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு மேலே போயிட்டு மார்க்கெட் இங்கே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக டவுன் சைடு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு நான் எந்த ஒரு ரிவர்சல் ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் 2 விதமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட் செட்டப்ஸ், அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ, அதாவது பையர் அண்ட் செல்லரோட மைண்ட் செட்டை வந்துட்டு ரீட் பண்ணி அதில் இருந்துட்டு வந்துட்டு நம்ம ஒரு சில ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது அந்த ட்ரேடில் நான் எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி ஆனேன், எந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 24,800 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த கேண்டல் இருக்குல்ல, அதாவது 10.36 கேண்டல், இதோட க்ளோசிங் ப்ரைஸில் வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்துட்டு நான் எடுத்திருந்தேன், அதாவது 131 நான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஓகே, இப்போது நாம் ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நாம் எடுக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே லோவில் வந்து என்ட்ரி எடுப்போம். அதனால அதில் வந்துட்டு 25% வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன் சைடு மூமெண்டம் ஆனதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ரிவர்சல் ட்ரேடு, அதாவது ட்ரெண்டிங்கில் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் நாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் 131 வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த கேண்டலுக்கு லோ கீழே வந்துட்டு இருக்கும். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி ஒன் சைடு மூமெண்டம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதில் நம்ம மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துல என்ன ப்ரைஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது 130 வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 114 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் 16 பாயிண்ட் இந்த ட்ரேடில் வந்துட்டு இருந்தது. ஓகே, நான் இந்த கேண்டல்லையே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டேன், அதாவது 1042 கேண்டல்லையே. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 கேண்டலில் வந்துட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனது 16 பாயிண்ட். ஓகே, அகைன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே, அதாவது 10.36. ஓகே, இந்த கேண்டலில் நான் வந்துட்டு மறுபடியும் இதில் இன்னொரு ட்ரேடு, அதாவது இந்த ட்ரேட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நாம் 2 டைம் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 85.40 வந்துட்டு இருந்திருக்கும்.
ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ட்ரேடை இந்த கேண்டில் வரும்பொழுது என்ட்ரி ஆனேன், அதாவது 11:51க்கு. ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாப் லாஸ் அன்னைக்கு டே லோ என்ன பண்ணிட்டாச்சோ அதுக்கு கீழே வந்துட்டு இருக்கும். ஓகே, 85.40 என்ட்ரி ஆகிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னா 74 அந்த மாதிரி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 11 பாயிண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ட்ரேடை வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு பாருங்கள், இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது 102, அதாவது 85லேருந்து ஒரு 102 கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகியிருந்தது. ஓகே, அப்போது ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு 16 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருந்தது. இந்த இடம் வரும்பொழுது என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு நியூட்ரல் ஆகிடுச்சு, அதாவது எந்த ஒரு லாஸும் இல்லாமையே வந்துட்டு இந்த இடத்துல வரும்பொழுது மார்க்கெட்டில் என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு நியூட்ரல் ஆகிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் எந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு என்னோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 50% போகணும் அல்லது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகணும். ஸோ அது வரைக்குமே நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். என்னோட என்ட்ரி டைம் அப்படிங்கிறது வந்துட்டு 11:51 இருந்தது. என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:48. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னைக்கு 28 பாயிண்ட் வந்துட்டு ஒரு லாட்டுக்கு வந்துட்டு என்னோட லாஸ் வந்துட்டு இருந்தது. ஓகே, உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். நாம் எப்பயுமே ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஆஃப்டர்நூன் 1:15க்கு மேலே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ரெண்டிங் ட்ரேட் மெத்தட் இருக்குல்ல, இதில் நமக்கு எப்போ என்ட்ரி வந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலிடாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணி டார்கெட் வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எந்தெந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டெல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கோ ஸோ அதை எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. இந்த மார்க் பண்ணும் பொழுதே நாம் நாளைக்கு எந்த மாதிரி ட்ரேட் டிசிஷனை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேருந்தே டவுன் சைடு வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் ஏதாவது சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சாலிடான செல்லிங் கேண்டிலுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. இதை நம்ம நல்லா வந்துட்டு கவனமாக வந்துட்டு பார்க்கணும். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் கேண்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கேண்டில், அதாவது 2:15 கேண்டில் இருக்குல்ல, ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் கேண்டில். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாம் ஒரு நாளைக்கே வந்துட்டு 4-5 பையிங் கேண்டில் மார்க் பண்ணியிருப்போம், ஒரு நாள்லேயே 4-5 செல்லிங் கேண்டிலுமே வந்துட்டு மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பையிங் கேண்டில் மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது. செல்லிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே கிடையாது. இவ்வளோ பெரிய ரெட் கேண்டலாக வந்துட்டு இருந்தாலுமே இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. நமக்கு செல்லிங் கேண்டில் அப்படின்னா இந்த டாப்பில் விக் அதிகமாக இருக்கணும், பாட்டமில் கம்மியாக இருக்கணும். அதே போல் பையிங் கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேண்டில் மாதிரி பாட்டமில் விக் அதிகமாக இருக்கணும், டாப்பில் கம்மியாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம செல்லிங் கேண்டிலாவோ அல்லது பையிங் கேண்டிலாவோ கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ அப்படிங்கிறத பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு வந்திருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.